இலக்கற்ற விலங்குகளை வென்ற மெதுவான ஆமையோட கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு காட்டுல விலங்குகளுக்கு பந்தயம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பந்தயத்துல மான், முயல், நரி, ஆமை 4 பேரும் கலந்துக்கிறாங்க. பந்தயத்தை தொடங்கவும் மான், முயல், நரி பாஞ்சு ஓட ஆரம்பிக்குது. வழக்கம் போல ஆமை மெதுவா நகர ஆரம்பிக்குது. முதல்ல ஓடிட்டு இருக்க முயல் வழியில இருக்கிற அழகான கேரட்களை பார்க்கவும், ஆமை வர எப்படி லேட் ஆகும், அதனால நம்ம இந்த கேரட்களை சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு முடிவெடுக்குது. பின்னாடி போயிட்டு இருக்க மானு வழியில இருக்கிற அழகான நீரோட்டத்தை பார்க்கவும் தன்னோட தாகத்தை தணிச்சுட்டு அதுல கொஞ்ச நேரம் விளையாடலாம்னு முடிவெடு. நரி என்ன பண்ணுதுன்னா, காட்டுல ஏதோ பளபளப்பா அது கண்ணுக்கு படவும் அது ஏதோ வைரமா இருக்கும்னு நினைச்சு அதை தோண்ட ஆரம்பிக்குது. 3 விலங்குகளுமே தன்னோட பந்தயத்தையே மறந்து வெவ்வேறு பாதைகள்ல தன்னோட கவனங்களை சிதறடிச்சிருச்சு. ஆனா ஆமை மற்ற விலங்குகள் பாதியிலேயே நின்னதையோ இல்ல வேற எந்த ஒரு கவன சிதறலும் இல்லாம பந்தயத்துல வெற்றியை மட்டும் தன்னோட இலக்கா வச்சு மெல்ல நகர்ந்து போயிட்டு இருக்கிற விலங்குகள் தன்னோட இலக்கையே மறந்து ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா மெதுவா நகர்ந்தே தன்னோட பந்தயத்தோட முடிவை பெற்றுச்சு. ஒவ்வொருத்தவர் வாழ்க்கையிலையும் இலக்கை அடைகிறதுக்கு வேகமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நிலையான முயற்சியும் மாறாத கவனமும் தான் வேணும். உலகம் வேகமா செயல்படும். வெற்றிக்கு தேவை வேகம் மட்டும் கிடையாது, தன்னோட இலக்கை மட்டும் குறிக்கோளா வச்சு வெற்றியோ தோல்வியோ நிக்காம செயல்படணும். உங்க செயல் பொறுமையா இருக்கலாம், ஆனா அதை ஒருபோதும் நிறுத்திடக்கூடாது. உங்க இலக்கை அடைய எவ்வளவு வேகமா போறீங்கன்றது முக்கியம் கிடையாது, அந்த இலக்கை அடையிறதுக்கு எவ்வளவு உறுதியா இருக்கீங்கன்றது தான் இங்க முக்கியம். மோட்டிவேஷனல் ஸ்டோரி ஸ்பீச் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டுருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.